நாங்க கிரணை பத்தி நல்லா விசாரிச்சிட்டோம். பெரிய பிரச்சனைக்காரன். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூட என்ன ஆனாலும் நான் என் பொண்ணை அனுப்பவே மாட்டேன். அனுவ அவங்க எப்படியோ தேடி காப்பாத்திட்டாங்க. ஆனா கிரண் பாடி அந்த ஹோல்ஸ்ல கூட செட் ஆயிடும். அப்புறம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நீங்க இப்போ சந்தோஷப்படணுங்க. கிரண்ற சைக்கோ கிரிமினல் மேட்டர் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த மரணம் மூலமா ஒரு விதத்துல அவனும் இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சிடென்ட்டா? எப்போ? பத்மா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்மா. எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். வாம்மா. வா. வா. சிஸ்டர், என் பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அனுபாமா. அனுபாமா. மெமரி திரும்ப வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். கூலா இருங்க. நியூரோ டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு உடனே மாத்த சொல்றாங்க. பேஷண்ட்க்கு ஞாபகம் போனது ரொம்ப பெரிய விஷயம்னு அவங்க சொல்றாங்க. ஒரு சைக்கோ ஸ்பெஷலிஸ்ட காமிச்சா, அதுக்கும் வசதியா இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா அதுதான் ரொம்ப நல்லது. வேற பெருசா எந்த அடியும் இல்லாததால டிராவல் பண்றதுலயும் சிரமமா இருக்காது. ஸ்கேன் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு. ஹெட் இன்ஜரி எதுவுமே இல்ல. ஓகே டாக்டர், அந்த பேஷண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சுமா? தலை பயங்கரமா வலிக்குது. வலி இப்போ போயிடுமா? குடிங்க. பாத்தீங்கல்ல, மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க அவரை போய் பாருங்க. ஓகே. அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஞாபக சக்தி போயிடுச்சுல? ஆமாங்க. முன்னாடி நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? யாரோட பேரோ இல்ல ஏதாவது நடந்த சம்பவம் இல்லனா பொருள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எதுவுமே ஞாபகம் இல்லையாமா? நாங்க நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எந்த யூஸும் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க உட்காருங்க அனுபவமா. நாம இப்ப கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அனுபவமா? ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் அது வேணாம், ஸ்கூல் வேணாம். ஆனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் எதனாவது ஞாபகம் இருக்கா? பேரு சரி, அதுவும் வேணாம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எதனா ஞாபகம் இருக்கா? தோசை. நீ இதுவரை சாப்பிட்டதுலயே பெஸ்ட் தோசை எது? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. நான் யாருன்னு தெரியுதா? டாக்டர். நீ இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியுமா? ட்ரீட்மெண்ட்க்கு. உன்னை எதுக்காக ட்ரீட் பண்ண போறாங்க? உனக்கு உடம்புக்கு என்னமா? ஞாபகம். அப்ப அதெல்லாம் தெரியும். ஆனா எதுவும் ஞாபகத்துக்கு வரல.
பரவாயில்ல, குணப்படுத்திடலாம். மருந்து சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துரும். ஓகே? ம். ஆனா நாங்க மட்டும் நினைச்சா அது நடக்காதுமா. நீயும் தான் மனசு வைக்கணும். நீ எப்படிம்மா முயற்சி பண்ணுவ? பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்க முயற்சி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பீரோல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிற, அது எங்க வாங்கினதுன்னு ஞாபகப்படுத்து. ஃபர்ஸ்ட் எதுவும் ஞாபகம் வராது, அதுக்காக டல்லா ஆயிடக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். அப்புறம் ஈஸி தான். ஞாபகம்ன்ற அந்த கதவை திறந்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். புரியுதா? ம். ஸ்மார்ட் ஆயிருமா, எல்லாம் சரியாயிடும். சிஸ்டர், அனுபமாவோட பிபி செக் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அனுபமா, நான் இப்ப வரேன். ம். அனுபமாக்கு இனிமேல் எப்பவுமே ஞாபகம் வரலாம் நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு இருக்கு. காரணம், ஒரு ஆக்சிடென்ட்ல தானே இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி ஷாக்கிங்கா ஏதாவது நடந்ததுன்னா, இல்லனா மருந்தால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். ஆனா இதுக்கு ரொம்ப தேவை பொறுமைதான். பேஷண்ட் இல்ல, பேஷண்ட் கூட இருக்கிற நீங்க தான் பொறுமையா இருக்கணும். அதுக்கு நீங்க ரெடியா இருந்தா ஐ எம் ஷுர் உங்களுக்கு உங்க பழைய அனுபவமா திரும்ப கிடைப்பா. எவ்வளவு காலம் வேணாலும் காத்துட்டு இருக்கிறதுக்கு நான் தயார் டாக்டர். அவளோட இந்த நிலைமை மாறினா மட்டும் போதும். எவ்வளவு நாள் ஆகும்ல என்னால கண்டிப்பா கேரண்டி கொடுக்க முடியாது. முயற்சி பண்ணலாம். இது யாரோட வீடுன்னு உனக்கு தெரியுதாம்மா? இல்ல. இது உன்னோட வீடுதாம்மா. நல்லா பாரு, உன் வீடு தான். எல்லாம் சரியாயிடும் அனு. உனக்கு நிச்சயம் குணமாயிடும். நீ உள்ள வா. எவ்வளோ ஆச்சு? 500. வாமா. இந்த வீட்ல உனக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, இந்த சேர்ல தாமா நீ எப்பவுமே உட்காந்துட்டு இருப்ப. அப்புறம் என்கிட்ட நீ வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்ப. அப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரியே இருக்கும். நீ கொஞ்ச நேரம் உட்காரு. உட்காரு. இங்க உட்காந்து நீ முன்ன மாதிரியே அம்மா கிட்ட பேசுமா. உட்காரு. இப்ப கேளானு, நான் உன்னோட அம்மா அனு. என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம். கேளானு, ஏதாவது பேசானு. என்னால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்ப நடந்துக்க முடியல. ஆசைப்பட்டா கூட இப்ப என்னால முடியாது. காரணம், நான் யாருன்னு கூட இப்ப எனக்கு தெரியல. ஐயோ, நான் யாருன்னு தெரியாம எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நாங்க தான் அனு. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நாங்க தான். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். அதுதான் அனு உன்னோட விஷயத்துல நடந்துருச்சு. அதனாலதான் நீ இப்போ இவ்வளவு கஷ்டப்படுற. என்ன பத்மா இது? டாக்டர் இப்படிதான் உன்னை நடந்துக்க சொன்னாங்களா? நீ அவளை வருத்தப்படுத்தாத. நீ தான் அவளோட எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தணும். மறதிங்கிறது ஒரு நோய் இல்லைம்மா, அது ஒரு நிலைமை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எது மாறிடும். அப்படி மாறுங்கிற நம்பிக்கையை நாம் அவளுக்கு கொடுக்கணும்.
அதை விட்டுட்டு உங்க அம்மா வருத்தத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்காம்மா. நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. சரி, நீ ஒன்று பண்ணு. உன்னோட ரூமை நீயே கண்டுபிடி. உன்னால முடியுதான்னு பார்க்கலாம். கண்டுபிடிமா பத்மா. முடியும்னே. அவ இருந்த ரூம் தானே, அவளால கண்டுபிடிக்க முடியும். அனு, மாமாவுக்கு உன்னோட ரூம் எங்கன்னு காட்டி கொடு. போமா. போம்மா. வா அனு, வா. அனு, இதுதான் உன்னோட ரூம். நீ வேணும்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. வேண்டாம். இனிமே இதுதான் உன்னோட வீடு. இங்கதான் அனு நாம இருக்க போறோம். இது இங்க இருக்கவா? என்ன அனு, உனக்கு வீடு மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுதா? அப்ப சரி, நம்ம வேற வீடு பார்த்து வாடகைக்கு போயிடலாம். வாடகையா? வேண்டாம், அது வேண்டாம். என்ன கேட்டா நம்ம பேசாம ஊருக்கு போயிடலான்னு தோணுது. இந்த நிலைமையில இவளுக்கு ஒரு மாற்றம் தேவை. வேணாண்ணே, ஊருக்கு வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியாதுண்ணே. அவங்க கேட்க போற கேள்விகள் ஏதாவது சொல்லுவாங்க. வேண்டாண்ணே, அதையெல்லாம் தாங்கிறதுக்கு நான் இங்கேயே இருக்கலாம். நானும் அனுவும் இங்கேயே தங்கிக்கிறோம். உனக்கு ஓகேன்னா ஓகே தான். நான் வேணா கொஞ்ச நாள் லீவ் எடுக்கிறேன். இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட தானே நம்ம காமிச்சோம். இனி ஆயுர்வேதா பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீ படிச்சிட்டு இருந்த புக்குமா? இதையும் நான் தான் வச்சனா? அப்படிதான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ இந்த புக்ஸை எல்லாம் எடுத்து கொஞ்சம் புரட்டி பாரு. ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாரு. ஞாபகம் வருதாம்மா? இல்ல. வரலன்னா ஒரே அடியா சோர்ந்து போயிடாத. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஐயோ பத்மா, உன்கிட்ட இவா முன்னாடி அழுதுட்டு இருக்காதன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீ இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? எல்லாம் சரியாயிடும்ங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தாதான் அவளுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். நம்பிக்கை பிளஸ் அதிர்ஷ்டம், இந்த ரெண்டும் இருந்தா எல்லாமே மாறி போயிடும். அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பா நம்ம கையில கிடையாது. ஆனா நம்பிக்கை அதை நாம நிச்சயமா உருவாக்கி ஆகணும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதாம்மா? புரியுதுண்ணே. அனு, உங்களுக்கு நான் ஒரு பாரமா இருந்தேன்னா என்னை ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதானே. இல்ல அனு, எங்களுக்கு நீ எப்பவுமே ஒரு பாரம் கிடையாது.
என்னோட கவலையை தாங்க முடியாம தான் நான் அழுதுட்டேன். இனிமே நான் அழவே மாட்டேன், கண்டிப்பா அழவே மாட்டேன். இதை நான் வச்சுக்கவா? உனக்கு இது எதுக்குமா? பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? வச்சுக்கோமா. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே உன்னோட திங்ஸ் தான், எல்லாத்தையும் வச்சுக்கோ. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இது மட்டும் போதும். வா. நானும் இந்த ஊரை விட்டு போறேன். எனக்காக இருக்கிறது கிரண் மட்டும்தான். அவன் இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா இங்க இருக்கிறது? எதையுமே நான் வேணும்னே பண்ணல. கல்யாணம் ஆனா கிரணுக்கு குணமாயிடும்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் அதை நம்பினேன். நீ நினைச்ச மாதிரி இப்ப எல்லாம் நடந்துருச்சுல. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சுல. ஓ ஒருத்தியால நாசமா போனது பல பேரோட வாழ்க்கை. ஆனா உனக்கு மட்டும் இதனால எந்த நஷ்டமும் இல்ல. இப்படியெல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. போய், பச்சை போய். இப்படியெல்லாம் தான் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நீ எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்க. கிரணோட சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இப்ப ஒரே ஆளு நீதானே. நீதானே அவனோட நாமினி. அவன் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நீ அதுக்காக தான் நீ இவ்ளோ நாளும் இதையெல்லாம் பண்ணியிருக்க. ஏ ராகினி, உன்னோட அந்த ஆசைக்கெல்லாம் என்னோட பொண்ணு ஒரு தடையா இருப்பாங்கிறதுக்காக தான் நீ அந்த உறவையே கெடுக்க பார்த்திருக்க. நீ உண்மையிலேயே ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா, ஒரு பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா கிரணுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கவே மாட்ட. அவனோட பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்ட. தப்பையெல்லாம் திருத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவ ஒரு உண்மையான அம்மாவே கிடையாது. தப்பையெல்லாம் சரி செஞ்சு நல்வழிப்படுத்துறவதான் ஒரு நல்ல அம்மா. அதுக்கு நீ அவனோட அம்மாவா இருந்தா தானே? சொல்லு. எனக்கு பிறக்கலனாலும் சொந்த மகன் மாதிரி தான் நான் அவனை பாத்துக்கிட்டேன். அடுத்து போய் நீ அவனை உன்னோட மகனா பார்க்கவே இல்ல. உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா நீ வச்சுக்கணுங்கிறதுக்காக அவனை யூஸ் பண்ணிக்கிட்ட. கிரண் உனக்கு பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கிற ஒரு மிஷினா தான் தெரிஞ்சிருக்கான். அவனோட அந்த மென்டல் ப்ராப்ளம் உனக்கு ரொம்ப உதவியா போயிருச்சு. நாங்க எல்லாருமே தோத்து போயிட்டோம். ஆனா நீ மட்டும் ஜெயிச்சிட்ட. இப்ப என்னடானா போறேங்கிறியா? போ, எங்க வேணாலும் போய்க்கோ. போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு சின்ன கணக்க தீர்த்துக்க வேண்டியது இருக்கு. எதையும் மிச்சம் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த அடி என் பொண்ணுக்காக. இது எனக்காக. இப்ப நீ கிளம்பி போ. எங்க போனாலும் ஒரு விஷயத்த மறந்துடாத. என் பொண்ணோட சாபம் உன்னை நிம்மதியா வாழவே விடாது. எப்பவும் உனக்கு வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே கிடைக்காது. அந்த விபத்துல கிரண் மட்டும் சாகல, என்னோட அணுவும் இறந்து போயிட்டா. உன் வாழ்க்கையில உனக்கு எப்பவுமே நிம்மதியே கிடைக்காது. இது அந்த கிரணோட ப்ராப்பர்ட்டி. போட்ல மீன் பிடிக்க போனவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வேலையில இருந்து கிடைச்சதான். இது இனி உங்களுக்கு தான் சொந்தம்.
எனக்கு இது தேவையில்லை. அனுபமா, அவன் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. இதை பார்த்தா ஒருவேளை வாய்ப்பு இருக்கு சார். இந்த ஹோல் ட்ராஜடிக்கும் இவன் தானே ஒரே காரணம். அதனால ஒருவேளை இவன் போட்டோவை பார்த்து அனுப்பமா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அவளுக்கு இப்படி ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பழனி. எப்படி சந்தோஷமா இருந்த பொண்ணு, ஞாபகம்தான் வாழ்க்கை, மறதிங்கிறது மரணம்னு பசங்களுக்கு பாடம் எடுத்தவன் தான். ஆனா இப்போ ஏன் முன்னாடி எதுவுமே எழுதாத வெள்ளை பேப்பர் மாதிரி அவ காலியா இருக்கிறா. எல்லாம் ஏன் தப்பு தான். அவ அம்மாவோட வாழ்க்கையையும் அழிச்சிட்டேன், இப்போ அவளோட வாழ்க்கையையும். நீங்க என்ன தப்புங்க பண்ணீங்க? கிரண் ப்ரப்போஸ் பண்ணா, அனுபமாக்கு பிடிச்சிருந்ததுனால கல்யாணம் ஆச்சு, அவ்வளவுதானே. அதை விட்டுருக்க கூடாதுல்ல, நான் விசாரிச்சிருக்கணும். ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்தோம், நான் அதை யோசிச்சு பார்க்கல. நான் செஞ்சது தப்பு தானே. என்னோட அஜாக்கிரதையினால நஷ்டமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, 2 பேரோட வாழ்க்கையும். என் தங்கச்சி வாழ்க்கை, என் மருமக வாழ்க்கை. ஃபேட். அந்த கடவுள் எழுதுனதை யாரால சார் மாற்ற முடியும்? தலையெழுத்த மாத்திர சக்தி யாருக்குமே கிடையாது சார். ஆறுதலுக்கு வேணா அப்படியெல்லாம் யோசிக்கலாம் சார். ஆனா நான் இழந்து போனது தானே. ஒரு வண்டி வாங்கும்போது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளால அதை மாத்தி வாங்கலாம், அது முடியும். ஆனா அது வாழ்க்கையாச்சே, வாழ்க்கையில ரீடேக்குங்கிறது கிடையாது. திரும்பி போய் திருத்துறதுக்கு காலம் யாரையுமே அனுமதிக்காது சார். எல்லாமே சரியாகும்னே. அனுபமாக்கு ஞாபகம் திரும்ப வரும், அவளுக்கு பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். நானும் அதைத்தான் வேண்டிக்கிறேன். சீக்கிரமா அது மட்டுமே நடந்தா கூட போதும். நடக்கும் சார். இனி உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். அண்ணா, இந்த ஃபைல சைன் பண்ணுங்க. இங்க வரேன் சார். இதுக்கப்புறமா நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க செஞ்சு கொடுத்த எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப நன்றி. எதுக்கு சார் நன்றி? இது என்னோட கடமை சார். ஓ, ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க, ஆ. எல்லாமே சரியாயிரும். சரி சார். இதை பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதாம்மா? ம், நீ வேணும்னா இதை பிரிச்சு பாருமா. இது யாருன்னு ஞாபகம் வருதா? கிரண். உனக்கு கிரண ஞாபகம் இல்லையா? கிரண். கிரண் உன்னோட வாத்தியார்மா. மேத்ஸ் தான் அவரோட சப்ஜெக்ட். கிரண் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ மேத்ஸ்ல நிறைய மார்க் வாங்க ஆரம்பிச்ச. ஞாபகம் இல்லையா? ம்ஹும். ஆ, சரி, அப்படின்னா விட்டுருமா. கிரண் கிரண் சார் இப்ப எங்க இருக்காரு? உனக்கு தெரியாதம்மா? இல்ல, கணக்கு சார்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் என்ன படிச்சிட்டு இருந்தேன்? இன்ஜினியரிங்மா. இன்ஜினியரிங்கா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. பரவாயில்ல, அதை விட்டுருமா. சார், நான் யாரு? எனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுமா. அந்த ஆக்சிடென்ட்ல தான் உன்னோட ஞாபக சக்தி எல்லாம் போச்சு. அப்புறம் நான் உன்னோட சார் இல்லம்மா, தாய் மாமா. தாய் மாமாவா? ஆமா, பத்மஜா உன் அம்மா. பத்மா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எல்லாம் சரியாயிடுமா. நாம தான் மருந்து சாப்பிட்றோம்ல, சரியாயிடும். சரி, நாம ஒன்று பண்ணலாமா? நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா? நாம ஒரு வீடு வரைக்கும் போலாம். நீ இப்போ போட்டோல பார்த்தல கிரண்,
அந்த சாரோட வீட்டுக்கு போலாமா? நம்ம போலாமா? நம்ம எதுக்கு அங்க போகணும்? சார் அங்க இருக்காரா? சார் இல்ல, வீடு பூட்டி தான் இருக்கு. நம்மள தான் பார்த்துருக்க சொல்லியிருக்காரு. வீட்டை நம்மள பாத்துக்க சொல்லிட்டு சார் எங்க போனாரு? சாரு ரொம்ப தூரமா போயிருக்காருமா. எங்க? தூரமா ஒரு ஊருக்கு. அப்ப இனி திரும்ப வரமாட்டாரா? அந்த பயணம் போன யாராலையும் திரும்ப வரவே முடியாது. ஏன் அப்படி? அது அப்படித்தான். அப்படின்னா நானும் அப்படி ஒரு இடத்துக்கு பயணம் போயிருக்கலாம்ல. எதுவுமே ஞாபகம் இல்லாம எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது? நானும் பேசாம சார் கூடவே போயிருக்கலாம். சார் போன அந்த இடத்துக்கு வேற யாராவது போக போறாங்களா? இல்ல, யாரும் போகலம்மா. எனக்கு போகணும்னு தோணுது. நான் என்ன பண்றது? பரவாயில்ல, வா, நாம சார் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். போலாம். அப்படியே கொஞ்ச நாள் அணுவுக்கு எந்த ஒரு ஞாபகமே வரதுக்கான அறிகுறியே தெரியல. நாங்க பார்க்காத வைத்தியமே இல்ல. நாட்டு வைத்தியத்துல இருந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்டோம். ஆனா எதுவுமே ஞாபகம் இல்லாத அவளோட நிலைமை மாறவே இல்லப்பா. அப்படின்னா இப்பயும் அனுப்பமா அந்த நிலைமையில தான் இருக்காளா? இல்ல, அதே நிலைமையில இல்ல. அந்த நிலைமை மாறிடுச்சு. ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு. ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணமா இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் அது நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. புரியலையே. நானும் என் அண்ணனும் அன்னைக்கு நாள் முழுக்க அணுவுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த பல விதங்கள்ல எங்களால் ஆன எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்படி நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. எது நடக்கவே கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோமோ அதுதான் நடந்துச்சு. நாம இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உனக்கு ஞாபகம் இருக்காமா? இல்ல. கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? ம்ஹும். முன்னாடி நான் ஸ்கூல்ல சில நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. நம்ம ஊரு திருவிழா, மழை. இல்ல. பரவாயில்ல விடுமா. தேவையில்லாம உன்னோட மனபாரத்தை அதிகப்படுத்துறேன் நான். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டங்கிறத இப்பதாம்மா என்னோட அனுபவத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரமா உன்னோட வாழ்க்கை மாறிடுச்சு பாத்தியா? நீ மாறின உடனே நாங்களும் மாறிட்டோம். ஆனா பத்மஜா, அவளை நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்பவும் சங்கடமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்லாதது தான் சாபம், அவளுக்கு நினைவுகள் தான் சாபம். ஏன்னா நினைவுகளுக்கு தான் வலி அதிகம்மா. எல்லாத்தையும் அவ தனியா தாங்கிக்கிறா. பாவம். அனு, பத்மஜா உன்னோட அம்மா, நான் உன்னோட மாமா. என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆனா அம்மா, இன்னையிலிருந்து நீ எப்படியாவது பத்மாவை நல்லா ஞாபகம் வச்சுக்க பாருமா. பத்மாவா? பத்மஜாவை நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாத துன்பங்களை மனசுல சுமந்துக்கிட்டு உன் அம்மா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. உனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை அவளைத்தான் அதிகமா பாதிச்சிருக்கு. இருக்கலாம். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? என் மனசுல எதுவுமே இல்ல. இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்ன கூட எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா நான் அதை எப்படி நம்புறது?
பத்மாவை, அந்த அம்மாவை அம்மா ஸ்தானத்துல பார்க்க நானும் ஆசைப்படுறேன். அம்மான்னு கூப்பிடவும் நான் ரெடி தான். காரணம், இப்ப அப்படி சொல்லி கூப்பிட கூட எனக்குன்னு யாருமே இல்ல. அம்மாவோட இடம் இல்லம்மா, அவ தான் உன்னோட அம்மா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனா உன்னோட அம்மா. அப்படி நம்ப தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஆனா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சோம், என்னால அதுக்கு முடியலங்க. அழாதம்மா. இப்போ எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாத. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உன்னை விட்டுட்டு போன உன்னோட நினைவுகள் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வரும்மா. அது வரைக்கும் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. விடுமா, ஞாபகம் வரும்போது வரட்டும். உன் வாழ்க்கை இப்பவும் உன்கிட்ட தானம்மா இருக்கு. எங்களுக்கு அது போதும்மா. நஷ்டங்களும் சோகங்களும் வாழ்க்கையில சில சமயம் நமக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்கத்தான் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாடத்தையெல்லாம் நாம படிச்சிட்டோம்னா சந்தோஷம் எல்லாம் கண்டிப்பா திரும்ப வந்துடும். எல்லா துன்பங்களும் முடியறது இன்பத்துல தாம்மா. எல்லா இன்பங்களும் முடியறது துன்பத்துல தாம்மா. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். வாழ்க்கையோட போக்கே அப்படித்தாம்மா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. எங்களுக்கு நீ இருக்கிற. நீ தான் எங்க எல்லாரையும் இழந்துட்ட. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க உன்னை இழக்கல. உனக்கு நான் மாமா இல்ல, பத்மஜா உனக்கு அம்மா இல்ல. ஆனா எங்களுக்கு நீ அனுபமா தான். நீ எங்க வீட்டு பொண்ணு அனுபமா. எல்லாம் சரியாகும்மா. தைரியமா இருமா. இப்போ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நல்லது ஏதோ நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள சொல்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அது உண்மையா இருக்கும்ல? ஆமா, இனி உனக்கு வரப்போறது நல்ல காலம்மா. உன்னோட இந்த துன்பங்கள் எல்லாம் விலக போகுது. விலகட்டும். யாரும் இல்லைனாலும் ஒரு நல்ல அம்மாவும் மாமாவும் எனக்கு கிடைப்பீங்கல்ல. நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும். ஐயோ, அனு அனு அனு, ஐயோ அனு அனு அனு, ஐயோ. கொஞ்சம் வாங்க பத்மஜா. உங்களை அந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு. என்னாச்சு டாக்டர்? இதே வேற நிலைமையில இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ அனுபமா ஆ. அனுபமா பிரெக்னெண்டா இருக்கா. சேஃப்டி வீக்ஸ் தாண்டிடுச்சு. அதாவது இனி வேணான்னு கூட முடிவு பண்ண முடியாது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கடவுள் கொடுத்ததை ஏத்துக்கோங்க. அனுபமாக்கு எதுவும் ஞாபகம் இல்லாதனால இது அவ ஏத்துப்பான்னு எனக்கு தோணல. அவ பிரெக்னெண்டா இருக்கானோ, ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறானோ,
அவளால ஏத்துக்கவே முடியாது. அதனால நாம இந்த சிச்சுவேஷனை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். டாக்டர், பேஷண்ட்க்கு அம்மாவை பார்க்கணுமா? பத்மஜா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அனுபமா மனசை டிஸ்டர்ப் பண்ற எதையும் நாம இப்ப அவகிட்ட எதையும் சொல்லக்கூடாது. சரி. திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். மருந்தோட எஃபெக்டா தான் இருக்கும்லம்மா. இப்ப எதுக்கு அழறீங்க? எனக்கு தான் எதுவும் ஆகலையே. நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்படி அனுபவம் முன்னாடி அழக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நல்லா நீங்களே சொல்லுங்க டாக்டர். எனக்கு யார் அழுதாலும் பார்க்க பிடிக்காது. ஏன் இப்படி தேவையே இல்லாம அழுதுட்டு இருக்கீங்க? கரெக்ட். நீ இப்ப சொன்னதை நான் முழுசா ஏத்துக்கிறேம்மா. கவலைப்படுறனால எந்த லாபமும் கிடையாதுமா. எதுக்காக இப்படி வீணா கவலைப்படணும்? நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையே கொஞ்ச நாள் தான். அத சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும். இல்ல அனுபவமா? ஆமா டாக்டர், அப்படிதான் வாழணும். நீ கொஞ்சம் படு அனுபவமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும்னே. இன்னும் எவ்வளவு நாள் தான் எங்களை தண்டிப்பன்னு கேட்க வந்தேன். என் வாழ்க்கை தான் நாசமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த சாமிக்கு இன்னும் திருப்தியே ஆகலன்னு. வேற ஏதாவது சூழ்நிலையா இருந்திருந்தா எல்லாமே சரியாயிடும்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்லியிருப்பேம்மா. ஆனா இப்போ என்னால அப்படி சொல்ல முடியல பத்மா. இது தண்டனை தான். இல்லைன்னா கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்காதேம்மா. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரே ஒரு வழிதானே இருக்கு. ஏதாவது விஷத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு மொத்தமா உயிரை விட்டுறலான்னு இருக்கோம். என்னோட வாழ்க்கையும் அணுவோட வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வந்துடட்டும். நீ என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசுற? இந்த நேரத்துல யாராவது இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? வேற எப்படி நான் யோசிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வா வா. இதை தவிர வேற எந்த வழியுமே எனக்கு தெரியலன்னு. நான் எவ்வளவோ யோசனை பண்ணிதான் இத சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஞாபகமே இல்லாத என் பொண்ணோட வாழ்க்கையில இப்ப ஒரு சின்ன குழந்தையும் வரப்போகுதுன்னு நான் இதை எப்படின்னு தாங்கிப்பேன்? இனி எல்லார் முன்னாடியும் ஒரு கேள்விக்குறியா வாழ என்னால முடியாதுன்னு. கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டுமா. நாமளா எந்த தப்பும் பண்ணவே இல்லை. எல்லாம் விதிமா. இனி தாங்காம என்ன பண்றது? என்னோட அணு எவ்வளவு சந்தோஷமா இருந்த பொண்ணு. என்னால தானே அவளோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. எதையுமே யோசிக்காம இப்படி பண்ணி பாவம் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு நான் பண்ண தப்புக்காக தற்கொலை பண்ணிக்கிறதா ஒரே தீர்வு. நீ சொல்றது முட்டாள்தானம். தற்கொலைங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது.
நீயும் அனுபமாவும் மட்டும் இல்ல, அனுபமாவோட வயித்துக்குள்ள இப்போ இன்னொரு உயிரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரை பறிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு மட்டும் இல்ல, நம்ம யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. போராடலாம் பத்மா, என்ன ஆனாலும் நாம போராடலாம். இதை தவிர நமக்கு இப்ப வேற எந்த வழியுமே இல்லை. பயங்கரமா வீசிட்டு இருக்கிற புயல் மழையில கப்பல் கவிழ்ந்து நடுக்கடல்ல பயணிகள் தவிக்கிற நிலைமை தான் இப்போ நம்மளோட நிலைமையும். சுத்தி தண்ணிமா, ஆனா நாம நீந்தித்தான் ஆகணும். தூரத்துல ஒரு கரை இருக்குன்னு நம்பி நாம நீந்தணும். ஆனா அதுக்கு தேவையான சக்தி என்கிட்ட இல்லைன்னு. இப்போ சக்தி தேவை, அதை நாம உருவாக்கணும். நீ சோர்ந்து போயிட்டா அதோட நானும் சோர்ந்து போயிடுவோம்மா. தோல்வி இறுதி இல்லைங்கிறத மட்டுமே நீ புரிஞ்சுக்க. கண்டிப்பா கரை கண்ணுக்கு தெரியும் தெரியும். வராம எங்கம்மா போகும்? டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என் நோய் குணமாக எவ்வளவு நாள் ஆகும்? எல்லாம் சீக்கிரம் மாறிடும். அதோட அடையாளங்கள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல, டாக்டர் சொன்னாங்களே. ஒரு அதிசயம் நிச்சயமா நடக்கும். அது என்னைக்குமே நடக்கலன்னா நடக்காம போகாதானோ? உன் விதி நிச்சயமா உன்னை கைவிடாது. அந்த அளவுக்கு எந்த பாவமும் நாம பண்ணலானோ. வயித்துக்குள்ள ஏதோ அசைற மாதிரி இருந்துச்சு. அப்பதாம்மா நான் மயங்கி விழுந்தேன். நான் அப்படியே செத்து போயிடுவேணும்னு நினைச்சேன். செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அனு, இப்படி நான் வாழ்றதை விட அதான் நல்லது. அனு, உன்னோட இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் முதல்ல மாறணும். முன்னால யார் பார்த்தாலும் உன்னை கண்ணு வைக்கிற மாதிரி இருந்த, இப்போவும் அதுல உனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இந்த நோய், அது ஒரு நோயே இல்லம்மா, மனசு பண்ற ஒரு சின்ன குறும்புமா. அது தானா சரியாயிடும். ஒரு அசைவு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன்லம்மா, இனி அதை அடிக்கடி அனுபவிப்ப. அது மூலமாவே கண்டிப்பா நீ இழந்த உன்னோட ஞாபகங்கள் கண்டிப்பா திரும்ப வரும்னு நான் நம்புறேன். அப்படி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க தான் அம்மா, இவர் தான் மாமா, நான் அனுபமான்னு இதெல்லாம் இப்பவும் நீங்க சொல்லி கொடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுதான். நான் அம்மாவை முழு மனசா நேசிக்க ஆரம்பிக்கணும்னா, மாமாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னா, என்ன நானே முழுசா புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு என் ஞாபகங்கள் திரும்ப வந்தே ஆகணும். கீ கொடுத்த அட்ரஸ்ல பொம்மைங்க இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கை திரும்ப வேணும். எனக்கு என் அம்மா திரும்ப வேணும். என் மாமாவும் வேணும். எனக்கு நான் இழந்த எல்லாமே திரும்ப வேணும். எல்லாம் சரியாயிடும்மா. அப்படியெல்லாம் ஆண்டவன் விட்டுற மாட்டான். நீ இப்ப போய் படுத்து தூங்குமா. பத்மா, நாம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பத்மா. இது வரைக்கும் நீ அனுபவம் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்த, ஆனா இனிமே அப்படி கிடையாது. அவ வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தைக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதும்மா. துன்பங்களை இல்லை, மகிழ்ச்சியை தான் நாம இந்த நேரத்தில் அவளுக்கு கொடுத்தாகணும் பத்மா. அம்மாவோட மனசு தான் குழந்தைக்கும் இருக்கும். அதை எப்பவும் நீ மறந்துடாதம்மா.
இதுவரை மறந்து போன எதையும் அனுப்பமாக்கு ஞாபகம் இல்லைன்றது இப்ப நடந்த பிரசவத்தை ஏத்துக்கவும் அவ மனசளவுல தயாரா இல்ல. இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அது யாரு? அனுபமாவுக்கு நாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இழந்த ஞாபகங்கள் அவளுக்கு திரும்ப வரும்னு நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். நமக்கு இப்ப முக்கியம் அனு எதையும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வோம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.